இப்போ ஸ்டாலின் சொல்றாரு நாங்க சொன்ன அத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. நீங்க 517 வாக்குறுதிகள் சொன்னாருங்க அவரு. எந்த வாக்குறுதியை கொடுத்தது? நீ நீட்டுக்கு என்ன சொன்ன சார்? நீட்டை நீங்க தயவு செய்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். நீட்டு என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது? எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்ச உடனே அவனே டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்கிக்கிட்டான். அவனே தேர்வு நடத்துவான், அவனே பாஸ் பண்ண வைப்பான். சோ அப்ப குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வரல அப்படின்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். சோ இப்ப வரவிருக்கிற டாக்டர் எல்லாம் குவாலிஃபைடா இல்ல, அவன் சரியா இல்ல. அதனால அவனுடைய தேர்வை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். திமுக காங்கிரஸ் 2 பேரும் தான் அந்த நோட்டிபிகேஷன் 2010 டிசம்பர்ல அந்த நோட்டிபிகேஷன்ல கையெழுத்து போடுறாங்க. அவங்க தான் அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து வழக்கு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவை தான் போட்டாங்க. கையெழுத்து போட்டது அவங்களா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீட்டு வேண்டான்னு சொல்லி. ஏன்னா இங்க தமிழக மாணவர்கள் தெரியுது என்னங்க, அதாவது நீங்க கத்தியால ஒருத்தனை குத்திடுவீங்க, குத்திட்டு அவன் கீழே விழுந்து சாவ கிடப்பான். ஐயோ சாவரானேன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு தீர்ப்பு வருது, பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வந்தது. அதுல பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு எதிராக அதுல செயல்பட்டவங்க முழுவதுமே அதிமுகவோட பின்புலத்துல இருந்தாங்க. அந்த பசங்க தான், அவங்களுடைய பசங்க தான் வந்து இதுல மாட்டிருக்காங்க. அதுல வந்து ஜெயராமனோட சன் மட்டும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அதை நாங்க வின் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்டாலினே. வந்து பெருசா சொல்றாரு பாருங்க. அதாவது பொய் சொல்றதுக்கு அளவே கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காலகட்டத்திலையுமே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருமையானால் முதல்ல பெண்களுக்கு 50% பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கொடுக்கணும் என்று சட்டம் போட்டது நாங்கள் தானே. போலீஸ்காரர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் போலீஸை ஒருத்தவங்க பாலியல் செயல் செய்யறான், உயர் அதிகாரிகளை வைத்து அதை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை அவங்க மேற்கொள்றாங்க. இப்போ என்ன கட்சி இது? இப்போ என்ன ஆட்சி இது? நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் அதிமுகங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ் இனம் சார்ந்த மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அண்மையில் பக்கத்தில் நடந்த இலங்கையில் ஈழத்தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். ஒரே தமிழ்நாட்டு தலைவர்னா ஒரே ஒரு தமிழ் தலைவருக்கு சிலை 2 இடத்துல இருக்குது. அதுவும் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டி துறையில் ஒரு சிலை வச்சிருக்காங்க, யாழ்ப்பாணத்தில் இன்னொரு சிலை வச்சிருக்காங்க. அது 2மே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அதிமுகவை வழிநடத்தி வரக்கூடிய EPS வந்து ஆனால் வாயை திறந்து எதுவுமே பெருசா பேச மாட்டேங்கிறார். உலகத்தமிழர்கள் அனைவருக்குமே அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். ஈழத்தமிழர்கள் குறிப்பாக அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான அத்தனை உத்தரவுகள் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு EPS பல தடவை சொல்லியிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்ககிட்ட இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த அரசியல் குறித்து நாங்க பேசணும். இப்போ ஸ்டாலின் சொல்றாரு நாங்க சொன்ன அத்தனை இது தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. நீங்க 517 வாக்குறுதிகள் சொன்னாருங்க அவரு. எந்த வாக்குறுதியை கொடுத்தது? அதாவது நீ நீட்டுக்கு என்ன சொன்ன சார்? நீட்டை நீங்க தயவு செய்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். நீட்டு என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது? எதனால அது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது என்னன்னா, நீட்டு என்பது பல தனியார் கல்லூரிகள் பல இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஆரம்பித்த உடனே அவனே டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்கிக்கிட்டான். அவனே தேர்வு நடத்துவான், அவனே பாஸ் பண்ண வைப்பான். ஸோ அப்போ குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வரல அப்படின்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். ஸோ இப்போ வரவிருக்கிற டாக்டர்லாம் குவாலிஃபைடா இல்லை, அவன் சரியா இல்லை. அதனால அவனுடைய தேர்வை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அவனை சரியாக நம்ம தீர்மானிக்கணும். அதனால ஒரு தேர்வை கொண்டு வரணும், பொது தேர்வு, இது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வை கொண்டு வராங்க. ஸோ அப்போ நீட்டு தேர்வு வருது. அப்போ இருந்தது யாரு? திமுக காங்கிரஸ் 2 பேரும் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் 2010 டிசம்பர்ல அந்த நோட்டிஃபிகேஷன்ல கையெழுத்து போடுறாங்க. அவங்க தான் அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து வழக்கு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவை தான் போட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அது கேஸ் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் பிறகு அந்த நீட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை எடுக்க முடியாது, ஸோ இந்த காரணங்களுக்காக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால்
பண்ணல. அந்த இன்னொன்று அதில் பெரிய இதுன்னா பல மக்களுக்கு தெரியாது. நீங்க கையெழுத்து போட்டது அவங்களா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீட் வேண்டான்னு சொல்லி. ஏன்னா இங்க தமிழக மாணவர்கள் தெரியுது என்னங்க, அதாவது நீங்க கத்தியால ஒருத்தனை குத்திடுவீங்க, குத்திட்டு அவன் கீழே விழுந்து சாவ கிடப்பான், ஐயோ சாவரானேன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? ஒருத்தனை ஆற்றுல பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க, அவன் நீச்சல் தெரியாமல் தத்தளிக்கிறான், ஐயோ முழுகிறான்னு கத்தி என்ன பிரயோஜனம்? தள்ளினவன் நீ, குத்துனவன் நீயே செஞ்சுட்டு கத்துறாங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அப்போ உன்னுடைய இரட்டை வடம் தான் அது, மக்களை காப்பாற்றுறதுக்காக கிடையாது. ஆனால் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, எடப்பாடி அவர்கள் எப்படி திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. நீட் நாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், அந்த நீட் தேர்வு கோச்சிங் வந்து அதனுடைய மெத்தட் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த கோச்சிங் கிளாஸில் படித்தனோட இவனால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மாணவனை கொண்டு வந்து நீங்கள் அவனோட சேர்ந்து எழுத வச்சிங்கன்னா அவன் எப்படி பாஸ் பண்ணுவான்? அதுக்காக அருமையான திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தார். அவர் தான் என்ன சொன்னார்னா, 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடு. அப்போ அந்த பள்ளி மாணவர்களில் படித்து வந்தவன், நீட் பாஸ் பண்ணவன் வந்துடுவான். அவன் குறைஞ்ச மார்க் வாங்கியிருந்தா கூட நீட்டில் அவன் வந்துடுவான். ஆனால் மற்ற ஸ்டேட்ல அந்த மாதிரி எதுவுமே சொல்லியா? இப்போ உங்களுக்கு மட்டும் தனியாக கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாங்களா? இல்லை, நம்ம தான் போட்டோம் அந்த 7.5% போட்டு. நீங்கள் மாணவர்கள் வருஷத்துக்கு ஏறக்குறைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நாட் ஈவன் 16 மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிக்கு முன்னாடி சீட்டு கிடைக்கல. ஆனா இதுக்கு பிறகு ஏறக்குறைய 600 மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் வராங்க. இந்த 5 வருஷத்துல 3000 சொச்சம் மாணவர்கள் இவருக்கு வந்துட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுடைய கல்வி செலவை முழு தொகையையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் ஒரு உத்தரவு போட்டாரு. ஸோ அப்போதானங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பக்கோளல் என்று சொன்னாங்க. அதனால் எங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சரியாக கண்டுபிடித்து அதை தீர்க்க வேண்டியது தான் ஒரு தலைவனுடைய கடமை. அது பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதுதான் மக்கள் சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி நீ பண்ணிய, நீ ஒன்றும் இல்லை, ஜெகன்மோகன் ரெட்டி கூட பரவாயில்லையா? அதனால வந்து நான் தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அரசே பணத்தை கட்டும் அப்படின்னா அத மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிய நீனு? ஒண்ணுமில்லை, இருக்கிறதையும் நீ பிடிங்கிட்ட. நீ ஒரு மாணவனுக்கு உங்களுக்கு தெரியும், நீ அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் படித்த இளைஞர்களுக்கு எது முக்கியம் என்று சொன்னால் நீ மடிக்கணினி தான், லேப்டாப் தான். ஸோ அது இருந்தாலும் அவன் உலகத்தை தெரிந்து கொள்ளலாம், உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம், வெளிநாடுகளில் போய் படிக்கலாம், வெளிநாட்டில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு, வெளிநாட்டில் என்ன வேலை வாய்ப்பு அத்தனையும் இருக்கிறது மடிக்கணினி. அதை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அது முதலாக +2 படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் சொல்லுங்கள், அப்புறம் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கும், எல்லாம் எய்டட் ஸ்கூலுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுக்க போய் தான் இன்றைக்கு நீங்கள் உயர்கல்வியினுடைய வளர்ச்சி அதிகமானது தமிழ்நாட்டில். ஸோ அதை வைத்து தான் பல பேர் வேலைக்கு போனோம். அதை முழுவதுமாக திமுக நிறுத்திட்டாங்களே, இது வரைக்கும் மடிக்கணினி கொடுக்கலையே, நிறுத்திட்டாங்களே. அது எப்பேற்பட்ட துரோகம், மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். ஆமா, நிச்சயமா அது ஒரு பெரிய துரோகம். அதை விட்டு நீ கார் ரேஸ் நடத்தி என்ன பிரயோஜனம்? கார் ரேஸ் முக்கியம், அந்த பணத்தை கொண்டு போய் நீ அங்கே செலவு பண்ற, உங்க அப்பாவுக்கு பேனா வைப்பான்னு சொல்ற, எதுவா முக்கியம்? நீ எது முக்கியம்? அத்தியாவசியம் வந்து மடிக்கணினி. அதனால நீங்க பாருங்க, இந்த லா அண்ட் ஆர்டர் இதுல எல்லாம் வந்து திமுக சரியா போகுதுங்கிற ஒரு கருத்து நிலவுது. என்னன்னு கேட்டா, முந்தானத்து ஒரு தீர்ப்பு வருது, பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வந்தது. அதுல அந்த அந்த இது அதில் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு எதிராக அதில் செயல்பட்டவங்க முழுவதுமே அதிமுகவோட பின்புலத்தில் இருந்தாங்க. அந்த பசங்க தான், அவங்களுடைய பசங்க தான் வந்து இதில் மாட்டியிருக்காங்க. அதில் வந்து ஜெயராமனோட சன் மட்டும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அதை நாங்கள் வின் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலினே வந்து பெருசாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஒருத்தனுக்கு பொய் சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்ன்றான்ல, அது நிச்சயமாக ஸ்டாலினுக்கு பொருந்தணும். கொஞ்சமாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்னென்னா, நீங்கள் அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுது பத்திரிகைகளையும் ஒரு சில பத்திரிகைகளும் ஒரு சில ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு இவர் என்ன பண்ணார், அதிமுகவினுடைய ஆட்கள் தான் அது, அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் இருக்கான், அவன் இருக்கான், தோளாந்துருத்தி இருக்கான், அதுலேருந்து பொய்யான பிரச்சாரத்தை தினமும் சொல்லிட்டு இருந்தாங்க.
தினமும் சொல்லியிருந்தோம். அப்போ இவர் சொன்னார், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காலகட்டத்திலையுமே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருமையானால் முதல்ல பெண்களுக்கு 50% பஞ்சாயத்து எலெக்ஷனில் கொடுக்கணும் என்று சட்டம் போட்டது நாங்கள் தானே. ஆனால் நாங்கள் முதல்ல மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குனது நாங்கள் தானே. அப்போ நாங்கள் போய் பெண்களுக்கு எதிராக இருப்போமா? அப்படி என்றால் நீங்கள் என்ன மேலே வீண் பழி சுமத்துறீங்க. அதனால் நீங்கள் வீண் பழி சுமத்துவதனால அது எங்களுடைய இவங்களுக்கும் காவலர்களுக்கும் அதுக்கு வீண் பழி வரும் என்பதனால நானே சிபிஐ விசாரணைக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அவரே கொடுத்தாரு. நீ கேட்டு கொடுக்கல. இன்னைக்கு எடப்பாடியே இது சிபிஐ விசாரிக்கட்டும், அப்பொழுதுதான் மக்களுக்கு தெரியும் நாங்க நியாயமா நடந்தது என்று. அதனால சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, இப்ப நீ எப்படி நீ அதுக்கு கட்டியம் சொல்ல முடியும்? அப்ப சிபிஐ வந்து சிபிஐ விசாரிச்சாங்கன்னா, சிபிஐ விசாரிச்சிருந்து அப்ப பொள்ளாச்சி ஜெயராமனுடைய உறவினர்களோ யாரோ சம்பந்தப்பட்டிருந்தா, உறவினர் சம்பந்தப்பட்டிருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன் சேர்க்கல அவங்கள? நீங்கள் மற்றவங்க சிபிஐ அதிமுக ஆட்கள் அத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவங்க மேலே நடைமுறை எடுத்துக்க மாட்டாங்களா? அதனால பொய்யான தகவலை நீங்கள் அது இவரை கேட்குற, நீ இவ்வளவு பேசுகிற, நீ அயனாவரத்தில் ஒரு பெண்ணு ஒரு சிறு வயசு பெண்ணை இத்தனை பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். அதை எதிர்த்து நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற. அப்ப நீ சொல்வதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? நீ சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு நீ போற நீ அந்த வழக்கில். அப்படி இருக்கும் பொழுது சிபிஐனா அது வந்து மத்திய அரசோட ஒரு அமைப்பு அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க வந்து எதிர்த்து இருக்கலாம்ல. அப்ப நாங்க இருக்கும்போது நீ சிபிஐ வேணும் எதுக்கு கேட்ட? பல வழக்கில் கேட்டல். நீ அந்த இதுல நடந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்கணும், அவங்கள விசாரிக்கணும் சொன்னல. துப்பாக்கி சூடும் ஒரு அது நியாயப்படுத்த முடியாதுல்ல. 13 பேரை வந்து நேரம் நெத்திக்கு நேரம் சுட்டு 13 பேரை செத்தாங்க. அதாவது அதுல வந்து தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாங்கள் அது நியாயம் கற்பிக்கலையே. நீங்கள் அதுவே நீங்கள் மாங்குளை இது இருக்குல்ல, திருநெல்வேலியில் என்ன போராட்டம், அது மாஞ்சோலை போராட்டம். மாஞ்சோலை இருக்க அந்த போராட்டத்தில் தடி அடித்து அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தி தான் வராங்க. வந்து அவங்கள அடித்து பல பேரை ஷூட் பண்ணி அவன் தாமிரபரணியில் குத்து 17 பேர் செத்து போனானே. அதுக்கு கலைஞர் என்ன சொன்னார்? இது வந்து அவர்களாவே நீச்சல் தெரியாதவன் தண்ணியில் குதிச்சு அவன் செத்து விட்டான், இதுக்கு அரசு என்ன செய்யும்னு கேட்டாரா இல்லையா? இது எனக்கு அவங்க செய்யறதெல்லாம் அப்ப அது நியாயமா? அது ஒரு அரசு சொல்ற வார்த்தையா? ஒவ்வொரு நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நாங்கள் நியாயம் கற்பில்லை. தவறு செய்துட்டாங்க அந்த அதிகாரியை. அந்த அதிகாரி வான்மையும் கொடுத்து பண்ணியிருக்கணும், பண்ணல. அதனால அவங்க மேலே நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 32 பேர் மேல இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டு பெண்டிங்ல இருக்குங்களா நடந்துட்டு இருக்குது. அதே போல அந்த 2 வியாபாரிகளை கூப்பிட்டு கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு சாத்தான்குளத்தில் அது ஒரு மிகப்பெரிய அதை விட பெரிய பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். நாங்கள் என்ன சொல்றோம், எங்க ஆட்சி காலத்தில் தலையீடு முன்னேற்ற கழகத்துல நடந்திருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட இது நடந்திருக்கு. ஞானசேகரனை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ கூட அண்மையில் அந்த ஞானசேகரனை பிடிச்சாங்க தவிர அந்த ஞானசேகரன் சொன்ன சாரை இது வரைக்கும் பிடிக்கலையே. அதுதான் நாங்க கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு சாருக்கு நீ பயிந்து போ அப்படின்னு அந்த பெண் பேட்ச் எல்லாம் உங்களோட எம்எல்ஏ அத்தனை பேர் பேட்ச் எல்லாம் குத்திட்டு வந்தாங்க. சார் யார் சொல்லி போட்டா இது வரைக்கும் அந்த சாரை பிடிக்கலையே. அப்ப அந்த சார் மேல நடவடிக்கை எடுக்கலையா? அப்ப நீங்க உண்மையிலேயே வந்து அதிமுக தெரியாதா, இபிஎஸ்க்கு தெரியாதா? இல்ல அதுதான் அந்த சார போலீஸுக்கு தெரியாதா, நீங்க திமுகவுக்கு தெரியாதா, ஸ்டாலினுக்கு தெரியாதா? அப்ப அவர் நடவடிக்கை எடுக்கணும்ல. எடுக்கணும். ஆமா. அப்ப சார் இப்ப வழக்கு நடந்து கொண்டிருக்குது. அவர் இல்லாம தான் நடக்குது. என்ன அவசரங்க அவருக்கு? அவசரமா நீ அவன் மேல சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு என்ன அவசரம்? போலீஸ் கமிஷனர் உடனடியாக இது வேற யாரும் சந்தேகப்படவில்லை மறுநாள் சொல்றாரு. விசாரித்து உண்மையிலே யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும்ல. அப்ப ஏன் அதை சொல்லல? அப்ப எதுக்கு அவன் பைத்தியக்காரனா இன்னொரு சார் இருக்காரு அவன் சொல்றதுக்கு? இல்ல, இந்த காவல்துறை அதிகாரி வந்து வெளிப்படையா அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு எல்லாம் வெளியிட்டாரு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தது. அது திமுக மேல பெரிய அலிகேஷன் இருக்குது. அதே போலதான் பொள்ளாச்சி விவகாரத்திலையும் ஒரு எஸ்பி வந்து எல்லாத்தையும் சொன்னாரு.
அதே காலகட்டத்தில் எந்தெந்த காலேஜில் அந்த கல்லூரி மாணவிகள் படிக்கிறாங்கன்னு சொன்னார். அவர் மேலே இதுவரைக்கும் நடவடிக்கை இருக்குல்லையே, அந்த அந்த அவருக்கு வந்து உயர் பதவி வச்சிருக்கீங்க. இல்லை, டிஎஸ்பி ஒருத்தர் அவர் வந்து உடனடியாக அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அதன் பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. பிறகு நீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவு வாங்கி தான் திரும்ப ஆட்சிக்கு இதுக்கு படிக்க வந்தார். அதனால் நாங்கள் இவரை மாதிரி பல்லு போட்டுக்கின எஸ்பிக்கு நாங்கள் பதவி உயர்வு கொடுக்கல. அங்கே குற்றவாளிகளோட பல்லெல்லாம் பிடுங்கி கொடுமைப்படுத்தி எஸ்பிக்கு இவங்க பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி செய்யலை. ஸோ அவர்களுக்கு இதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு பெற்று அவர் திரும்ப பணிக்கு வந்தார். ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஜனங்களை கேளுங்க. நான் ஒன்று வேணாம், திராவிட முன்னேற்ற காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததா, அதிமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு யாரிடம் கேட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் எங்கள்கிட்ட திமுக கார ரவுடிகள் வந்து எங்கள்கிட்ட இப்போ பிடுங்குற மாதிரி அந்த காலத்தில் எந்த அரசியல்வாதியும் வந்து பிடுங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா உடனே இவர் வராருன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து காசு கேட்பாங்க. போலீஸ்காரர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் போலீஸை ஒருத்தவங்க பாலியல் செயல் செய்கிறான், உயர் அதிகாரிகளை வைத்து அதை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை அவங்க மேற்கொள்கிறாங்க. அப்போ என்ன கட்சி இது? அப்போ என்ன ஆட்சி இது? ஸோ அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு பொருள். சரி, இப்போ வந்து நிறைய அலிகேஷன்ஸு திமுக மேலே இருக்குங்கிறீங்க. அதனால உங்களுக்கு சாதகமாக வரும்னு ஒரு இந்த வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு மக்கள் வந்து உங்களுடைய இதாக இருப்பாங்க. இப்போ ஆனால் நான் ஆரம்பத்திலே பேசின மாதிரி என்டிஏ கூட்டணியில் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ வந்து அதிமுக இபிஎஸ் அணியும் பிஜேபி மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேற அமைப்புகள் வேற கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா உங்களுக்கு? நிச்சயமாக இருக்கு, நிச்சயமாக இருக்கு. யாரோட பேசிட்டு இருக்கீங்க? யார் வர்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு? இல்லை, அதை தான் இப்போ சொல்லக்கூடாது. என்னென்னா இப்பொழுது அதை நான் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் இணைவதற்கு தயாராக இருக்கின்றன. அவர்களுடைய நோக்கம் என்னென்னா ஒரே நோக்கம், திமுகவை வீழ்த்துவது. திமுக என்கிற கட்சி ஒரு தீய சக்தி. எம்ஜிஆர் சொன்னது போல திமுக என்பது ஒரு தீய சக்தி. அது தமிழனுக்கு எந்த காலத்திலுமே நன்மையை செய்யாது. ஸோ அதை வீழ்த்த வேண்டும். அப்படி எண்ணம் படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு ஏறக்குறைய மினிமம் ப்ரோக்ராம் சொன்னது, மினிமம் காமன் ப்ரோக்ராம். ஸோ அதன் அடிப்படையில் சேர்த்து கொண்டு நிச்சயமாக திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் இந்தந்த கட்சி தான் வரும், இதெல்லாம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரே எண்ணம்னா திமுகவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அது மோசமான கட்சியாக இருக்கிறது, தமிழர்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறது, விளம்பர கட்சியாக இருக்கிறது, ஏழை மக்களுக்கான கட்சியாக அது இல்லை, பணக்காரர்களுக்கான கட்சியாக இருக்கிறது, ஊழல் பெருகி இருக்கிறது. ஊழல் இன்னைக்கு எடுத்துக்கங்க, செய்யக்கூடிய ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவர் மேல பெரிய அலிகேஷன் வந்து அவர் சிறைப்படுத்தப்பட்டு அந்த செந்தில் பாலாஜி உங்க கட்சியிலிருந்து தான் வந்தாரு, என் கட்சியிலேருந்து வந்தாருங்க. அதுக்கு நாங்கள் அப்போவே அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அதனால தானே அவர் வெளியே போனார். அவர் ஊழல் செய்திருக்கார் என்று தெரிந்த உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனே அவர் இந்த கட்சி நமக்கு பாதுகாப்பு தரமாட்டாங்கன்னு போயிட்டாரு. ஸோ அங்கே போன உடனே வாங்கன்னு அவங்க வர வச்சாங்க. அவன் நீ நல்லா ஊழல் செய்கிற, அதனால் எங்களுக்கு ஒன்றும் இவரே பேசினார்ல அவரை பற்றி, இவரே ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்காரெல்லாம் பேசினாரா? அப்படிப்பட்ட ஊழல் கட்சி இன்னைக்கு ஒரு அதிகாரி, அது பாவம் டாஸ்மாகினுடைய அதிகாரி, அவருடைய வீட்டில் இன்றைக்கி ரைடு எடுத்திருக்காங்க. அவர் வீட்டில் பேப்பரில் கிழிச்சி வெளியே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போ 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கான அதிகாரி மட்டுமல்ல, அதற்கான அமைச்சர் யார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் யார், அது இவருக்கு முதலமைச்சருக்கு அவர்கள் உறவுக்காரர்களா, அவர் எப்படிப்பட்ட உறவுக்காரர்கள், இவற்றை அனைத்தையும் கண்டுபிடித்து அவர்களை சிறையில் தள்ளுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஆமாம், அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமா இது ஒரு ஊழல் கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சி கிடையாது இது. அதனால் இது ஒரு ஊழல் கட்சி. அதனால் இவரே கலைஞர் இருக்கும் பொழுதே ஊழலை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொன்னார், அவர் ஊழல் நியாயப்படுத்தினார். என்னன்னு சொன்னார்,
உடவன் கொம்பு தென்னுக்கு ஆட்சி தேன் எடுப்பவன் புறங்கையை நக்க மாட்டானா அப்படின்னு சொன்னார்ல, அவர் கேள்வி கேட்டார்ல, தேன் எடுப்பவன் புறங்கையை நக்க மாட்டானா. அவர் என்ன சொல்றாருன்னா, அதனால் 10 கோடி திட்டம்னா அதில் ஒரு 2 கோடி எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நக்க மாட்டான்னு அர்த்தம். ஆமாம், அப்படின்னா அதான் பொருள். அப்போ நியாயப்படுத்திய ஒரு கட்சி எப்படி நேர்மையான கட்சியாக இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் மக்கள் இன்றைக்கு அதை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். அதை கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்து ஓட்டாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் அதிமுகங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ் இனம் சார்ந்த மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அண்மையில் பக்கத்தில் நடந்த இலங்கையில் ஈழத்தமிழர்கள் வந்து 15 ஆண்டுகள் 2009 பின்னர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். அதற்கு வந்து இப்போ என்டிஏவோட கூட்டணியில் நீங்கள் இருக்கிறனால மத்திய அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுத்து அந்த தமிழர்களுக்கு வேற ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்லது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கா? ஏதாச்சும் பண்ணுவீங்களா? உங்க கட்சி நிலைப்பாடு என்ன ஈழத்தமிழர்களை பொறுத்தளவு? ஈழத்தமிழர்களுக்கு முற்றிலுமாக உலகத்தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் போர் நடக்கிற பொழுது கூட நாங்கள் பல நேரங்களில் சொன்னோமே, அப்பொழுது கூட என்ன சொன்னோம்னா, நீ காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு மறைமுகமாக நீங்கள் ராஜபக்சேவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அதன் மூலமாக ஈழத்தமிழர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், அதை தடுக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய குறிக்கோள். முதலாக ராஜபக்சேவை இன்டர்நேஷனல் குற்றவாளியாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சித் தலைவர் ஆட்சியில் தான் அது கொண்டு வந்தாங்க. அதனால் இங்கே நியாயம் வேண்டும், அதில் அவன் இன்டர்நேஷனல் குற்றவாளியாக அவனை ஆக்க வேண்டும் என்று சொன்னது நாங்கள் தான். இல்லை இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் அந்த ஈழ மண்ணில் வந்து ஒரே தமிழ்நாட்டு தலைவர்னா ஒரே ஒரு தமிழ் தலைவருக்கு சிலை இருக்குதுங்க, 2 இடத்துல இருக்குது. அதுவும் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டி துறையில் ஒரு சிலை வச்சுருக்காங்க, யாழ்ப்பாணத்தில் இன்னொரு சிலை வச்சுருக்காங்க. அது ரெண்டுமே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த எம்ஜிஆரோட நினைவு தினத்தை நம்ம எப்படி இங்கே வந்து வீதிகளில் வச்சு கொண்டாடுறோமோ அதுபோல் அந்த நாளில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட அதிமுகவை வழிநடத்தி வரக்கூடிய இபிஎஸ் வந்து ஆனால் வாயை திறந்து எதுவுமே பெருசாக பேச மாட்டேங்கிறார். நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரும் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்கள எதிர்த்து பேசினாலும் பின்னர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து சட்டமன்றத்திலே வந்து அவரை ராஜபக்சே வந்து இனப்படுகொலையானான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இபிஎஸ் இருக்கும் பொழுது அவருடைய காலகட்டத்திலையும் வந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு செய்யல. இன்னையாவது அவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா? உலகத்தமிழர்கள் அனைவருக்குமே அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு குறிப்பாக அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான அத்தனை உத்தரவுகள் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இபிஎஸ் பல தடவை சொல்லியிருக்காரு. நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம், பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், நான் இதுக்கு ஸ்ரீலங்கா போயிருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் எம்ஜிஆர் படமும் பிரபாகரனுடைய படம் தான் இருந்தது. ஸோ வேறு எந்த தலைவர்களுடைய படமும் இல்லை. அப்போ ஒருத்தரை கேட்டேன், அப்போ என்னென்னா அவர் சொன்னார், நீங்கள் எம்ஜிஆரை கையில் தான் நீங்கள் பச்சையாக குத்திருக்கீங்க, நாங்கள் நெஞ்சிலே குத்திருக்கிறோம் அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு சொன்னார், நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 2 கருணாவை மறக்க மாட்டோம், 2 துரோகி கருணாவை மறக்க மாட்டோம். ஒன்று உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு கருணா, அப்புறம் எங்கள் நாட்டில் இருந்த ஒரு கருணா, இருவரையும் மன்னிக்க மாட்டோம். அதனால் தமிழர்களுக்கு துரோகிகள் என்று சொன்னால் இந்த 2 கருணா தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படிப்பட்ட உணர்வோடு அவங்க இருக்காங்க. அதே உணர்வோடு தான் நாங்களும் இருக்கிறோம், தீர்மானம் கொண்டு வரோம். அதனால் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது மத்திய அரசு கிட்ட சொல்லி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு அத்தனை அழுத்தத்தையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயார். மிக முக்கியமாக பண்ண வேண்டியது நிறைய இருக்குது ஈழத்தமிழர்கள் சார்ந்து. ஏன்னா அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து பல பேர் வந்து எந்த நாட்டு பிரச்சனையே தெரியாமல், ஏன்னா இப்போ பிறந்தவனெல்லாம் எந்த நாட்டு பிரச்சனையும் இல்லை, இப்போ இந்தியாவோட பிரச்சனையும் கிடையாது, இலங்கையோட பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ண முடியல. அவங்களுக்கு பல இந்த மாதிரி இருக்குது. இது போல சிறப்பு முகாம்னு ஒன்று வச்சு மிகப்பெரிய அளவில் அது ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எங்களுடைய இதில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோமே, அவங்களுக்கு வந்து நீங்கள் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். அவங்க இந்தியா மகனாவனுக்கெல்லாம்
இதுவோ ஸ்ரீலங்கன் குடியின மகனாகவும் இருக்கலாம், அதுக்கான டியூவல் சிட்டிசன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோமே. கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வர்ற தேர்தலில் இவர்களுக்கான அந்த சிறப்பு முகாமையும் இழுத்து மூடுறதுக்கான ஒரு சிறப்பு இது பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். நிச்சயமா அது வரணும், இதெல்லாம் செய்யணும். இந்த வர்ற 2026 தேர்தலில் உங்களுடைய என்டிஏ வெற்றி பெற்று நம்ம தமிழர்களுக்காக பல நல்ல காரியங்களை பண்ணணும். ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்ற வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி உங்களை ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நெருக்கடியான வருகிற ஆட்சி தமிழர்களுடைய ஆட்சியாக இருக்கும், அது மக்களுடைய ஆட்சியாக இருக்கும், புரட்சி தலைவருடைய ஆட்சியாக இருக்கும், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியாக இருக்கும். அது வழிநடத்துபவர் எடப்பாடியாக இருக்கும். நன்றி நன்றி.